வணக்கம் நண்பர்களே, சகோதரிகளே. ஸோ அதாவது அது டிஎன்பிசியில் ஒரு ரிசர்வேஷன் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, பெண்களுக்கு மட்டும் 30% இடஒதுக்கீடு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை அந்த சான்றிதழ் பெற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10%. சரிங்களா? இந்த 30ல ஒரு 10% வந்து இந்த ஆதரவற்ற விதவைகள் கொடுக்குறாங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல குரூப் 4 குரூப் 2, அதே போல குரூப் சி, குரூப் பி பணிகள், மற்ற இதர அரசு பணிகள், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிதித்துறை வேலைவாய்ப்பு, அங்கன்வாடி, சத்துணவு, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடை, கூட்டுறவு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஜாப் வந்து இருக்கு போறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரியாரிட்டி ஒரு கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதரவற்ற விதவை அந்த டிஸ்ட்ரிக்ட் விடோ கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10%, அதாவது பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதுல 10% வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட் விடோ கேட்டகரிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து புதுசா என்னங்க சொல்ல போறீங்க அப்படின்னா, அது பிப்ரவரி 24 வந்து தமிழக அரசு ஒரு ஜீவோ பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆதரவற்ற விதவை இந்த டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிபிகேட் வந்து இந்த சர்டிபிகேட் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ நீங்க வந்து ஆர்டிஓ தான் அந்த தருவாங்க, ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர். இதுக்கு வந்து மாத வருமானம் 4000 ரூபாய் இருக்கணும். சரிங்களா? ஸோ மாத வருமானம் 4000க்குள்ள இருக்கணும். அப்ப இப்பக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப சூழல்ல வந்து யாருமே 4000க்கு மேலதான் வாங்குவாங்க. அப்படி ஒரு சில பேர் தான் கம்மியா வாங்கி இந்த சர்டிபிகேட் சான்றிதழ் பெற்று அரசு வேலை வாய்ப்புல ஒரு இடஒதுக்கீடு பிரிவுல உள்ள போனாங்க. ஆனா இப்போ தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 4000 ரூபாய் அந்த சீலிங் லிமிட்டை வந்து 8000 ரூபாய் மாத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப மாத வருமானம் 8000 வரைக்கும் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதரவற்ற விதவை, அது டிஸ்ட்ரிபியூட் விடோ வந்து சான்றிதழ பெறலாம் அப்படிங்கிற வந்து ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து சிட்டில இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரீச் ஆகும். கிராமப்புறத்துல இல்ல ரூரல் மற்ற ஏரியால இருக்கிற பெண்களுக்கு வந்து இது தெரியாம கூட போகலாம். ஸோ இந்த சான்றிதழை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டீங்க, அது உங்க மாத வருமானம் 8000 சொல்லி இந்த ஆதரவற்ற விதவை அந்த கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டித் தேர்வுகளுக்கு இந்த கோட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியஸ்ட் வே டு கெட் ஜாப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிஎன்பிசியில நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டிஎன்பிசியில ஒரு 1000 வேகன்சி போடுறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த 1000 வேகன்சி டோட்டலா, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம வந்து பெண்களுக்கு ஏற்கனவே வந்து 30% இருக்கு. அப்படின்னா 30%னா 1000த்துல 300 பேர் வந்து பெண்கள் கண்டிப்பா எடுத்தாகணும். இந்த 300ல 10% டிஸ்ட்ரிபியூட் விடோ இருக்குன்னு சொல்றாங்க. அது 10% ஆஃப் த 30% விமன் வேகன்சி. ஓகேவா? 10% ஆஃப் த 30% விமன் வேகன்சினா இப்போ வந்து ஒரு 1000 வேகன்சி டிஎன்பிசி போடுறாங்க. அதுல வந்து 30% ஏற்கனவே வந்து பெண்களுக்கு போட்டாங்கன்னா அப்போ 300 வேகன்சி வரும். இந்த 300ல என்னது 10% அப்படின்னா 30 வேகன்சி. அது இதுல 300ல வந்து 10% வந்து 30. அப்ப வந்து ஒரு 1000 வேகன்சி எடுக்கிறாங்க அப்படின்னா பெண்களுக்கு 300 வேகன்சி, அதுல 30 வேகன்சி ஆதரவற்ற விதவைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது டிஎன்பிசி ஒரு ரூல் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்ப 1000த்துக்கே 30 பேர் அப்படின்னா ஒரு 7000 வேகன்சி எடுக்கிறாங்க அப்படின்னா அப்ப 210 பேர் வந்து இந்த 7×3 210. அப்ப 7000 வேகன்சி எடுக்கிறாங்க டிஎன்பிசி குரூப் 4 இருக்குன்னா அப்ப 210 பேர் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட் விடோ கேட்டகரியில இருக்கிறவங்க போகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியில உள்ளவங்க வந்து ரொம்ப கம்மி. அப்ப ஓரளவு கொஞ்சம் மெனக்கிட்டாலே இவங்க வந்து வேலையை போய் பெறலாம். ஸோ அப்போ வந்து நம்ம புதுசா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாத வருமானம் ஒரு சீலிங் லிமிட் வந்து 4000 இருந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அப்படி கொடுக்க மாட்டாங்க. 4000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து 8000 ரூபாய் ஆக்குனால வந்து இந்த மாத வருமானம் 8000 ரூபாய் இருக்கிறதுனால ஈஸியா வந்து ஓரளவு எல்லாருக்குமே இந்த சர்டிபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆதரவற்ற விதவை கோட்டால வந்து உங்களுக்கான பணி வாய்ப்பு ஈஸியாவே கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த தகவலை வந்து உங்க தெரிந்த நபர்கள் இந்த பிரிவில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிவிங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ்டு உமன் வந்து நாட் எலிஜிபிள். ஓகேவா? அதே போல வந்து கணவனால் கைவிடப்பட்டவர், சரிங்களா, அதுவுமே நாட் எலிஜிபிள். இப்ப வந்து விடோ அப்படின்னு சொல்லுவாங்க, கணவனை இழந்தவர் மட்டும் இருப்பாங்க. அது வந்துமே அந்த சர்டிபிகேட் எலிஜிபிள் கிடையாது. அது ஆதரவற்ற விதவை அந்த டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படிங்கிற சர்டிபிகேட் வாங்கினா மட்டும்தான் எலிஜிபிள். அந்த டிஸ்ட்ரிபியூட் விடோ ஆதரவற்ற விதவை சான்றிதழுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத வருமானம் அந்த ஒரு சீலிங் லிமிட்டா வச்சிருக்காங்க.
ஸோ இதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அதற்குள்ளேயே நிறைய அரசு பணிகள் அரசு ஆண்டுதோறும் போறாங்க. ஸோ இதுல வந்து இந்த கோட்டா வச்சு நீங்க ஈஸியா வேலைவாய்ப்பை பெறுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த கோட்டால நீங்க வந்து இப்ப வந்து இந்த கோட்டா வச்சு இப்ப வந்து கோர்ட்ல ஓஏ வரைக்கும் போயிட்டீங்க. இப்ப மறுபடியும் டிஎன்பிசில போடுறாங்கன்னா அந்த கோட்டாவை நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு மாத வருமானம் 8000 சொல்லியிருக்காங்க. நீங்க கோர்ட்ல ஓஏவை வேலை பார்க்கறீங்கன்னா உங்க சம்பளம் 18,000 ஆயிரும். அப்ப வந்து மறுபடியும் எப்படி டிஎன்பிசிக்கு வேலைக்கு போக முடியாது. அப்ப இந்த கோட்டாவை யூஸ் பண்ணி நீங்க ஒரே முறைதான் பயன்படுத்தி நீங்க அப்ப போறீங்க. இப்போ நீங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா குரூப் 2க்கு எய்ம் பண்ணி அந்த கோட்டாலே உள்ள போயிடலாம். இல்ல குரூப் 4 வரைக்கும் எய்ம் பண்ணி போகலாம். ஸோ அதுல என்னால போக முடியாது, கஷ்டமா இருக்குன்னா இந்த கோர்ட்ல ஓஏ, வாட்ச்மேன், மசால்ஜி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரேஷன் கடை, அதுக்கு அடுத்த போல வந்து பாத்தீங்கன்னா சத்துணவு, அங்கன்வாடி அப்படி ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ வந்து இந்த கோட்டை ஒரு முறை தான் யூஸ் பண்ண முடியுங்கிறதுனால என்ன பண்றீங்க, ஹையா நீங்க உங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அது ஹையா வந்து கோலை வச்சுட்டு 1 வருஷம் 2 வருஷம் பாருங்க. அந்த கோலை அச்சீவ் பண்ணாதான் அது கீழே உள்ள பிரிவுக்கு வாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு ஒரு சின்ன ஒரு அறிகுறியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே போலதான் வந்து தமிழ் வழி சான்றிதழுமே வந்து ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு அரசு ஒரு ரூல் போட்டிருக்காங்க. ஸோ தமிழ் வழி சான்றிதழ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க குரூப் 4ல பிஎஸ்டி வச்சுட்டு போயிட்டீங்க, அதே நீங்க குரூப் 2க்கு போக முடியாது. ஏன்னா அது ஒரு முறை தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கோட்டாவை யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து போகும்போதே ஒரு சின்ன போஸ்ட்டுக்கு போயிடாதீங்க, ஹையா வந்து ஹையர் போஸ்ட்டுக்கு எய்ம் பண்ணுங்க. சப்போஸ் கிடைக்காத பட்சத்துக்கு சின்ன போஸ்ட் போயிட்டு அதுல செட்டில் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ இந்த தகவல் வந்து ஓரளவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நிறைய சகோதரிகளுக்கு இது தெரியாம கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க இந்த தகவலையும் அந்த வீடியோவும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுட்டாங்கன்னா இன்னும் வரப்போகின்ற, ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு நிறைய எக்ஸாம் வரத்தான் போகுது, அதுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதே போல தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் கிளாஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணோம். விருப்பம் உள்ளவங்க இணைந்து பயன்பெறலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.